இந்த தேவ ஆயுள், இந்த உடல் சார்ந்த இந்த இன்பம் எல்லாம் எனக்கு சுமையாக தான் தோன்றுகிறது. ஒரு நிமிஷம். என்ன இந்த சொற்கலோக வைபவம் உங்களுக்கு சுமையாக தோன்றுகிறதா? இந்த சுத்தத்தை போன்ற உயிர்கள் தவம் கிடக்கின்றன, நீங்கள் இதை சுமையாக என்கின்றீர்களா? ஆம், சுமையேதான். இந்த சுகம் நிலையானதல்ல. ஒரு நாள் இந்த நிலையிலிருந்து இழிந்து விடுவோம். தேவ ஆயுளும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். மேலும் உடல் சார்ந்த இன்பத்தை நாம் அனைவரும் பெற்றிருந்தாலும் உள்ளம் சார்ந்த அளவில் இங்கு துன்பம் இருப்பதை அறிவீர்கள். ஒரு நிமிஷம். இப்ப நான் இருங்க, என்ன இங்க சர்ச்சை நடந்ததுன்றது புரியுது அவங்களுக்கு? தேவேந்திரன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்துட்டு இருக்கார். அதை உடன் இருக்கக்கூடிய தேவர்கள் ஒருவர் கவனிக்கிறார். இந்திரருக்கு கூட கவலையா? ஏன் என்ன இப்படி ரொம்ப சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாரே என்று அவர் நினைக்க, உடனே அவர் ஏன் இப்படி கவலையோடு இருப்பது போல் தெரிகிறது என்று கேட்க, அதற்கு சொல்கிறார் அந்த சௌதர்மேந்திரன், நான் என்னதான் இந்திரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் தேவேந்திரனாக இருந்தாலும் எனக்கும் இந்த தேவகதி நிலையானது அல்ல. என்னுடைய ஆயுளும் ஒரு நாள் முடியத்தான் போகிறது. இந்த வைகிரிக சரீரம், இந்த உடல், இந்த புலன் சார்ந்த இன்பம் எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வர வேண்டியதுதான். ஒருவேளை அவர் ஆயுள் முடிய போதோ என்ன தெரியல. அவர் கவலையில் ஆழ்ந்துட்டார். ஆக அந்த தேவர்களுக்கெல்லாம் 6 மாதம் முன்னாடியே தெரிஞ்சிடும் அவர்களுடைய ஆயுள் முடிய போது. ஆக அவர் சிந்திக்கிறார், இதெல்லாம் நிலையற்றவை, இந்த வைபவம் எல்லாம் உண்மையான வைபவம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் பதில். அதற்கு கேள்வி கேட்ட தேவர் சொல்றார், என்ன இந்த சொர்க்க சுகம் உனக்கு ருசிக்கவில்லையா? இது சுமையாக தோன்றுகிறதா? இந்த சுகத்தை பெறுவதற்காக எத்தனையோ பேர் தவம் நிற்கிறார்கள். தவம் தாங்கி எனக்கு தேவகதி கிட்டாதா, தேவகதி கிட்டாதா, இந்திரனாக ஆக முடியாதா, எப்படியாவது நான் இந்திரனாகி விட வேண்டும் என்றெல்லாம் எவ்வளவோ பேர் விரத தபங்களை எல்லாம் மேற்கொண்டு இந்த தேவகதியை பெறுகிறார்கள். அதுவும் சௌதர்மனாக பிறந்தவர் சம்யக் திருஷ்டி, அடுத்த பிறவிலேயே அவருக்கு முக்தி பெறும் வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு இப்படிப்பட்ட கவலையா என்றெல்லாம் கேட்க, அதற்கு சொல்லுகின்றார், என்னதான் நான் சௌதர்ம இந்திரனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வைபவங்கள் எல்லாம் நுகர்வதிலே நான் உண்மையில் மகிழ்வெழுதவில்லை. இதெல்லாம் எனக்கு சுமையாகத்தான் தோன்றுகிறது. இதிலிருந்து விரைவில் விடுபட்டு நான் முக்தியை அடைய வேண்டும். அதுதான் முடிவில்லாத சுகத்திற்கு, நிலையான சுகத்திற்கு, உண்மையான சுகத்திற்கு வழிகாட்டும். எனவே இந்த தேவ பிறவி இது நிலையானது அல்ல. என்னுடைய ஆயுள் முடிந்தவுடன் இந்த நிலையை விட்டு நான் இழிந்து செல்ல வேண்டியதுதான். மீண்டும் நான் நினைத்தாலும் இதே இடத்திலே இதே பதவியிலே நிலைத்து நான் உட்கார முடியாது. எவ்வளவுதான் எனக்கு பவர் இருந்தாலும் ஆயுள் முடிந்த பிறகு நான் இதே பதவியிலே நீடிக்க முடியாது. எனவே இந்த உடல் சார்ந்த இந்த பதவி சார்ந்த சுகங்கள் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே சுமையாகத்தான் இங்கு தோன்றுகின்றன. எனவே நான் இந்த உடல் சார்ந்த இன்பத்தை விட்டுவிட்டு ஆன்மா சார்ந்த இன்பத்திலே நான் ஈடுபட எண்ணுகின்றேன். அதற்காக விரைவிலேயே நான் அப்படிப்பட்ட நிலையை பெற வேண்டும் என்ற சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கிறேன்னு சொல்றார். அடுத்து அது எப்படி அரசே? பாருங்கள், இங்கு நான் உங்களுக்கு தலைவன், நீங்கள் எனது ஏவல்படி செயல்படும் தேவர்கள். இந்த வேறுபாடு இருக்கத்தானே செய்கிறது. பாருங்க. ஆமாம், இருங்க இருங்க, ஒவ்வொரு இதுக்கு நான் பேசிட்டு பிறகு அப்புறம் எடுத்துட்டு போறேன். இவங்களும் அதே மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி. அது எப்படி? இந்த புலன் சார்ந்த இன்பங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தானே இருக்கு. ஆடல் பாடல் காட்சி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு. இப்ப நிறைய இந்த மாதிரி காட்சிகளை காட்டினா ஜனங்க பாக்குறாங்க. இப்போ லைவ்ல போகுது அப்படின்னாக்கா டான்ஸ், டிராமா, பச்சை கல்யாண நிகழ்ச்சியில அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நிறைய வியூஸ் வருது. அவர் ராஜேஷ்க்கு தெரியும். ஆனா தத்துவ சர்ச்சை, அறவுரை அப்படின்னா அதுக்கு அதை பார்க்கறவங்க ரொம்ப கம்மியாக்குறாங்க. அதனால அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சி அதிகமாக கவர் பண்றாரு. நிறைய பேர் எதை ரசிக்கிறாங்களோ அதை. அந்த நிலை மாற வேண்டும்.
அததான் இங்க சௌதர்மேந்திரன் சொல்றார். இங்க பாருங்க, இந்த புலன் நுகர்வெல்லாம் உண்மையான சுகத்தை தருவன அல்ல. இப்ப நான் தேவேந்திரனா இருக்கிறேன், நீங்கள் தேவர்களாக இருக்கின்றீர்கள். நான் எனக்கு இருக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கு, அதுல எந்த வேறுபாடும் இல்லை. இருந்தாலும் நான் தலைவன், நீங்கள் தொண்டன், என்னுடைய ஏவல் படி செயல்படுகின்ற தொண்டன். இந்த வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது. அங்கேயும் எல்லா விதமான எல்லா ஜாதி தேவர்களும் இருக்கிறாங்க. நான் நேற்று சொல்லணும், ஐராவத யானையா மாறு அப்படின்னு சொன்னா ஐராவத யானையா போகணும். நாயா போ, கருடனா போ, அன்னப்பறவையா மாறு அப்படின்னு சொன்னா அவன் எந்தெந்த மாதிரி வாகனத்துல பயணிக்கணும்னு நினைக்கிறானோ அந்தந்த வாகனமா நீ மாறுன்னா அவன் மாறிதான் ஆகணும். நீங்க வந்து நெல்லு அப்படின்னா நிக்கணும். யாரு? அவனும் தேவன் தான், இவனும் தேவன் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அதிக இன்பங்கள், புலன் இன்பங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்திரன் சொல்படி மற்றவர்கள் எல்லாம் கேட்கணும். தேவர்கள் மட்டும் இல்ல, தேவியர்களும் அப்படித்தான். அது எந்த தேவியா இருந்தாலும் சரிதான். தேவர்கள் இருக்கிறது எங்க? விமானவாசி தேவர்கள். அவர்கள் சௌதர்ம கல்பத்துல இருக்கிறவங்க. சௌதர்ம, ஈசான, சனத்குமார, மாகேந்திர, பிரம்ம, பிரம்மோத்திர, இப்படிப்பட்ட கல்பவாசி தேவர்கள் எல்லாம், கீழ் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆணையை, சௌதர்மனுடைய ஆணையை பின்பற்றி நடப்பவர்கள் தான். அதுதான் இங்க சொல்றாரு, இங்க நான் உங்களுக்கு தலைவன், நீங்கள் எனது ஏவல்படி செயல்படும் தேவர்கள். இந்த வேறுபாடு இல்லாம இருக்குதா? அது இருக்கு இல்லையா? ஆகையினால எல்லாருக்கும் சமமான இன்பம் எங்க இருக்கு? நீ சொல்லபடி நான் நடக்கிறோம்னா நான் வந்து அடிமை மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? ஆக அங்கேயும் அந்த வேறுபாடு இருக்குது. ஆகையினால இந்த சுகம் எல்லாம் உண்மையான சுகம் இல்லை. சித்த நிலையில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? முதல்ல போன சித்த பெருமேஷ்டி சொல்றபடி அடுத்த சித்த பெருமேஷ்டிக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கணும்னு ஏதாவது இருக்கா? அனைவரும் சமம், யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் யாருக்கும் ஆணையிடுவதும் கிடையாது. ஆகையினால் அதுதான் உண்மையான சுகம் என்று அவர் சொல்றார். அப்புறம் அதற்கு என்ன வழி? ஆமாம், கலங்காதி. கலங்காதி. நாம் பெற்றுள்ள இந்த சுகம் உண்மை சுகம் அல்ல. எல்லா உயிரும் ஏற்றத்தாழ்வின்றி முழு சுதந்திரத்துடன் புலன் கடந்த நிலையான பேரின்பத்தை அடைவதே உண்மை சுகமாகும். உண்மையான சுகம் என்பது தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம் அல்ல. ஏற்றத்தாழ்வு இல்லாத அனைவருக்கும் சமமாக இன்பத்தை பெறக்கூடிய அப்படிப்பட்ட உன்னதமான ஆன்ம இன்பம் தான் நிலைத்த இன்பம், வேறுபாடு இல்லாத இன்பம், அனைவரும் சமமாக துய்க்கின்ற இன்பம். அப்புறம் அதற்கு என்ன வழி? வழிதானே, கேளுங்கள், சொல்கிறேன். கூறுங்கள், நாங்கள் கவனமாக கேட்கிறோம். நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மூன்றும் பேரின்பத்துக்கு வழியாகும். அப்படியெனில் இம்மூன்றையும் பெற்று இருப்பதுதானே பேரின்பத்தை அடைந்து விட்டோம் அல்லவே? இதற்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? தேவேந்திரால் ஆகாதது ஒன்றும் இல்லாததோ? இப்ப என்ன கேட்டாரு? சரி, அந்த புலன் கடந்த இன்பத்தை பெறுவதற்கு வழி எதுவும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சௌதர்மேந்திரன் எங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறீங்களே, அந்த நிலைத்த இன்பத்தை பெறுவதற்கு ஏதாவது வழி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றார், வழி தெரியும், நான் சொல்ற கவனமா கேளுங்க. பேரின்பத்தை அடைவதற்கான நாள் இன்று துவங்குகிறது. ஆக அந்த பேரின்பத்தை எப்படி அடைவது என்பதை நான் சொல்லுகின்றேன். நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம், இந்த மும்மணிகளை பின்பற்றினால்தான் அப்படிப்பட்ட நிலையான இன்பத்தை பெற முடியும். வேற எந்த வழியும் கிடையாது. ஆக ஒரே வழிதான் நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கத்தை பின்பற்றுதல். இது தவிர வேறு பேரின்பத்திற்கு வழி எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்கிறார், அப்படின்னா இதுல என்ன கிடக்குது? உங்ககிட்ட எத்தனையோ மணிகள்லாம் இருக்கு, இந்த 3 மணியையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னாக்கா போயிடலாம் இல்லையா மோட்சத்துக்கு? நவரத்தினங்கள் எல்லாம் தேவலோகத்தில் அதெல்லாம் என்ன எளிமையா கிடைக்குது. அதே போல இந்த 3 மணிகளை கூட நீங்கள் வாங்கி விட்டு மோட்சத்துக்கு போயிட்டா போது நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அந்த அர்த்தத்துல சொல்றார். அந்த 3ஐயும் இப்போதே பெற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் பேரின்பத்தை அடைந்து விடலாம் அல்லவா? இதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க? கவலையை விடுங்க. அந்த 3 மணி எங்க கிடைக்கும் சொல்லுங்க, போய் வாங்கிடலாம். அதை வச்சு நாம பேரின்பத்தை அடைந்து விடலாம். எங்க கிடைக்கும்? சௌதர்ம கிட்ட போனா கிடைக்குமா? தேவியர்கிட்ட போனா கிடைக்குமா?
கஷேத்திரபாலர்கிட்ட போனா கிடைக்குமா? அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரை அஷ்டமியில போனா கொடுப்பாங்களா? மோட்சத்துக்கு வழி பிறக்குமா? என்ன சொல்றாரு பார்க்கலாம். நான் சொல்லல, தேவர் என்ன சொல்றாரு சோதர்மே. உனக்கு விவரம் போதாது, கூறுவதை கவனமாக கேள். ஆம் தேவா. நாம் அனைவரும் தேவ ஆயுள் பெற்று இந்த தேவகதியில் வந்து பிறந்துள்ளோம். இந்த கதியில் நம்மால் பேரின்பத்தை பெற இயலாது. பேரின்பம் என்பது 4 கதிகளினின்றும் வினைகளினின்றும் முற்றிலும் விடுபட்ட வீடு பெற்ற நிலை. நாம் இந்த கதியில் தேவகதியில் இருந்து அந்த மும்மணியை பெறுவது என்பது தலைகீழா என்ன கூட நடக்காது. தேவேந்திரனுக்கு எவ்வளவு ஆற்றல், ஜம்பு தீபத்தை தலைகீழா கவுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ஆற்றல் படைத்த தேவேந்திரன் நினைத்தால் கூட மும்மணியை பெற்று அங்கிருந்தே மோட்சம் செல்ல முடியுமா என்றால் முடியாது. அதுக்கு தான் சொல்றார், நாம் எல்லோரும் இந்த தேவ ஆயுள் பெற்றிருக்கின்றோம், இந்த தேவகதியில் பிறந்திருக்கின்றோம். இந்த கதியில் நம்மால் பேரின்பத்தை பெற முடியாது. பேரின்பம் என்பது 4 கதிகளினின்றும் வினைகளினின்றும் முற்றிலும் விடுபட்ட நிலை. எந்த கதியிலையும் இருக்கிறதுக்கு பேர் பேரின்ப நிலை அல்ல. அனைத்து கதிகளினின்றும் விடுபட்ட நிலைக்கு பேர் தான் வீடு பேற்று நிலை, பேரின்ப நிலை, சித்த நிலை. ஆகையினால் கதிகளில் இருந்து இருப்பவர்கள் அப்படிப்பட்ட நிலையை அடைய முடியாதுன்னு சொல்றார். அதையே மோட்சம் என்று கூறுபவர் அல்லவா? அவ்வாறெனில் அந்த மோட்சத்தை பெறுவர் எங்கே இருப்பவர்? இதுக்கு பேர் தானே மோட்சம்னு சொல்றோம். அந்த மோட்சத்தை பெற்றவர்கள்லாம் எங்க இருப்பாங்க? இந்த 4 கதியில எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறார். வீடு பேறு என்னும் முக்தி நிலையை பெற்ற உயிர் தேவலோகத்திற்கும் மேல் உலகில் உச்சியில் நிலை கொண்டிருக்கும். அந்த வீடு பேறு பெற்ற உயிர்கள் எதுவுமே இந்த 4 கதிகளுக்குள்ள இருக்காது. 4 கதிகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய உலகத்தினுடைய உச்சி பகுதி, அங்குதான் அந்த வீடு பேறு பெற்ற மோட்சத்தை அடைந்த உயிர்கள் எல்லாம் அந்த உலக உச்சியில் நிலை கொண்டிருக்கும். எந்த கதிகளிலும் அந்த உயிர்கள் சேராது. அது சரி இந்திரரே. நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் இம்மூன்றும் முக்திக்கு வழி என்று கூறினீர்கள். நமக்கு நற்காட்சியும் நல்லறிவும் உள்ளது. நாம் அந்த முக்தி நிலையை ஏன் அடைய இயலாது? நற்காட்சி நல்லறிவு தேவர்களுக்கு உண்டுன்னு சொன்ன. தேவர்கள்னா எல்லா தேவர்களுக்கும் இல்லை, சௌதர்மேந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் உண்டு. சிலர் மித்யாதிஷ்டியா கூட இருப்பாங்க. இங்க நற்காட்சியுடைய தேவர்கள் சொல்றாங்க, இந்திரரே, நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் இந்த 3 முக்திக்கு வழின்னு சொன்னீங்க. அதுல 3ல 2 இருக்கு, மெஜாரிட்டி இருக்குது இல்லையா? நல்லொழுக்கம் ஒன்றுதானே இல்லை. ஆக இந்த நற்காட்சி நல்லறிவை வைத்துக் கொண்டே நாம் முக்தி அடைய முடியாதா அப்படின்னு கேட்கிறார். நன்றாக கேட்டாய். நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் இம்மூன்றும் முழுமை பெற்றதால் தான் முக்தி கிட்டும். மேலும் இம்மூன்றும் ஒன்று சேர்ந்துதான் முக்திக்கு காரணமாகுமே தவிர தனித்தனியே முக்திக்கு காரணமாக. நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் இந்த 3ம் ஒன்றாக சேர்ந்தால்தான் முக்தி கிடைக்கும், வீடு பேறு கிடைக்கும். தனித்தனியாக நற்காட்சி தனியாகவோ, நல்லொழுக்கம் தனியாகவோ, நல்லறிவு தனியாகவோ முக்திக்கு காரணமாக அமையாது. 3ம் சேர்ந்து ஆராதிக்கப்படும் பொழுதுதான் முக்தி கிடைக்கும் சொல்றார். சமய தரிசன, விஞ்ஞான, சாரித்திராணி, மோட்ச மார்க்க என்று தத்துவார்த்த சுதந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதற்கு பொருள் இதுதானா? சம்யக் தரிசன, ஞான, சாரித்ராணி, மோட்ச மார்க்கா என்பது தத்துவ சூத்திரத்துடைய முதல் சூத்திரம். ஆக இந்த 3ம் ஒன்றிணைந்த நிலைதான் முக்தி மார்க்கம். அந்த முக்தி மார்க்கம் இதுதானா என்று கேட்ட கேள்விக்கு ஆமாம், நீ சரியாக தான் பதில் சொல்லியிருக்கிறாய் என்று சொல்றார். அப்புறம் அவ்வாறெனில் முதலில் என்ன செய்ய வேண்டும்? முக்தி நெறிக்கு முதல் படி நற்காட்சியாகும். அதை பெற என்ன செய்ய வேண்டும்? கூறுகிறேன் கேள், அவசரப்படாதே. சரி தேவா. நற்காட்சி தோன்றுவதற்கு முதலில் நமக்கு 5 பேறுகள் எனும் 5 ஜப்திகள் ஏற்பட வேண்டும். நமக்கு தான் நற்காட்சி இருக்கிறதே, அதை பற்றி சொல்லி
இப்ப கேட்கிற நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் மூன்றும் சேர்ந்தால்தான் முக்தி கிடைக்கும், வீடு பேறு கிடைக்கும் சொன்னீங்க. அப்படி என்றால் இந்த முக்தி நெறிக்கு முதல் படியாக நற்காட்சி. அந்த நற்காட்சியை எப்படி பெறுவது என்று கேட்கும் பொழுது அதற்கு விளக்கம் தருகிறார். நற்காட்சி தோன்றுவதற்கு முதலில் நமக்கு 5 பேர்கள் என்னும் 5 லப்திகள், பஞ்ச லப்தி, 5 லப்தி ஏற்பட வேண்டும். அந்த லப்தி ஏற்பட்டால் தான் நற்காட்சி ஏற்படும். அதுக்கு இன்னொருத்தர் கேட்கிறேன், நீங்க படிங்க அடுத்த கேள்வி. 30வது கேள்வி. நற்காட்சி இருக்கிறது, அதை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும்? நமக்கு நற்காட்சி இருப்பது உண்மை என்றாலும் இந்த தேவ உலகில் நற்காட்சி பெறாத எவ்வளவோ பவ்ய உயிர்கள் இருக்கின்றன. அவ்வுயிர்களையும் கருத்தில் கொண்டு கூறுகிறேன் கேள். தேவ உலகத்திலும் நற்காட்சி இல்லாத ஜீவன்கள் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் நற்காட்சி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த சௌதர்ம அவையில கூட நற்காட்சி இல்லாத உயிர்கள் இருக்கலாம். ஆகையினால எல்லாரையும் கருத்தில் கொண்டு நற்காட்சி என்றால் என்ன என்பதை விளக்கி சொல்றேன், கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மன்னிக்கவும் என்கிறாரே, நீண்ட தத்துவ சர்ச்சை நடத்தி விட்டு தற்போது நற்காட்சி பெற 5 லப்திகள் ஏற்பட வேண்டும் என்கிறீர்கள். அந்த 5 லப்திகள் 5 லப்தி சொன்னார் இல்லைங்களா? அந்த 5 லப்தி என்னன்னு சொல்ல போறாரு இப்போ. 36 சயோகபக்தி, விசுப்லாபக்தி, தேசாபக்தி, பிராயோக்கியா சக்தி, கரணசக்தி ஆகியவை அந்த 5 லப்திகளாகும். அவற்றுள் சம்யக் தரிசனத்துக்கு முக்கியமாக இந்த 5 லப்திகள் இருந்தால்தான் நற்காட்சி ஏற்படும். வெறும் கோயிலுக்கு வந்துட்டு கும்பிட்டுட்டு போயிட்டாலே நற்காட்சி வந்துடாது. நற்காட்சி சம்யக் தரிசனத்தை பத்தி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. கோயிலுக்கு எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்கிறாங்க. நம்ம விட இன்னும் பக்தியாவெல்லாம் கும்பிடுறாங்க. அதுதான் நற்காட்சினா எல்லாருக்கும் அப்போ நற்காட்சி வந்துடும். மற்ற சமயத்தை சார்ந்தவங்களும் அதே தான் செய்யறாங்க. ஆகினால் நற்காட்சி ஏற்பட வேண்டும் என்றால் ஒரு உயிருக்கு 5 லப்திகள் மிக மிக அவசியம். தீட்சா கல்யாணத்தில் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். முதல் 2 நாள் ஆடல் பாடல் மகாராஜா சொல்லிட்டாரு. இனிமே ஆடல் பாடல்லாம் அதிகம் கிடையாது. அதனால கொஞ்சம் இதெல்லாம் தெரிந்து கொள்வோம். நற்காட்சி என்றால் என்னன்னு கூட தெரியாம நாமெல்லாம் சம்பக் திஷி சிராவகன் எப்படி சொல்லிக்கிறது. 5 லப்திகள்: க்ஷயோபசம லப்தி, விசுத்தி லப்தி, தேசனா லப்தி, பிராயோக்கிய லப்தி, கரண லப்தி. இந்த 5 லப்திகள் சம்பக்தத்திற்கு காரணமாக அமைகின்றன என்று சொல்றார். அவற்றுள் க்ஷயோபசம லப்தி என்பது நானே படிச்சிருவா, அவருக்கு இந்த வார்த்தையெல்லாம் வரல, அவருக்கு வாயில் நுழையல. க்ஷயோபசம லப்தி என்பது ஞான மறைப்பு வினையின் கேடு தணிவு நிலையாகும். க்ஷயம் என்றால் கேடு, உபசமம் என்றால் தணிவு. ஞானாவரணிய வினையினுடைய கேடு தணிவு நிலை, அதற்கு பேர் தான் க்ஷயோபசம லப்தி. அதாவது தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானம் நமக்கு உதயமாகி இருக்கணும். அப்படிப்பட்ட தத்துவங்களை புரிந்து கொள்ளத்தக்க தத்துவம் எது, தள்ளத்தக்க தத்துவம் எது, எதை ஏற்க வேண்டும், எதை விட வேண்டும், எது நான், எது பிறப்பொருள் என்ற அறிவு நமக்கு வரணும். நாம் யாருங்க? இப்படி பின்னாடி இருந்து வருது பதில். ஆன்மா நான். இந்த உடம்பு யாரு? அதுவும் நான் தானே, ஜடம். பரவாயில்ல, அடிக்கடி சொல்றதை விட பயன் கிடைக்குது. எல்லாருக்கும் தெரியலன்னாலும் பதில் உடனுக்குடனே வருது பாருங்க. யூடியூப் கூட வேலை செய்து நாங்க பேசுறதும் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். எல்லாருமே ஒரே வழியா எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் இந்த கூட்டத்தில் கூட நீங்க பதில் சொல்றீங்கன்றது மிக மகிழ்ச்சியான செய்தி தான். ஆக இப்படி கேடு தணிவு நிலை, ஞானாவரணிய வினையினுடைய கேடு தணிவு நிலை ஏற்பட்டு அந்த ஞானத்தின் வாயிலாக எதை நாம் நம் தத்துவமாக கருத வேண்டும், எதை புற தத்துவமாக கருத வேண்டும் என்று சிந்தித்து அறியும் அளவுக்கு ஆற்றல் ஏற்படுவதற்கு பெயர் தான் க்ஷயோபசம லப்தி. அடுத்து விசுத்தி லப்தியை பற்றி நான் கூறலாமா? விசுத்தி லப்தின்னா என்னன்றதை இன்னொரு தேவர் சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் அவதி ஞானிகள் இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கூடியவர்கள் தான். சொல்லுங்க.
விசுத்தி லப்தி என்பது மோகனீய வினையின் தனிவால் ஏற்பட்ட ஆன்மாவின் தூய்மை நிலை. விசுத்தி லப்தி என்பது மோகனிய வினை தணிவதால் ஏற்படக்கூடிய விசுத்தத்தன்மை, ஆன்மாவினுடைய விசுத்தத்தன்மை, அதற்கு பேர் தான் விசுத்தி லப்தி. கொஞ்சமாவது அந்த மோகனிய வினை தனிவா இருக்கணும். ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது நற்காட்சி ஏற்படாது. ஆகையினால அந்த தனிவால் ஏற்படக்கூடிய ஆன்மாவினுடைய விசுத்த நிலையை, தூய்மை நிலையை விசுத்தி லப்தி என்று சொல்வார்கள். நன்றாக கூறினாய். தேசனா லப்தி என்றால் என்ன? தேசனாலப்தி என்றால் என்ன? நான் கூறுகிறேன் வேந்தே. தேசனாலப்தி என்பது அறவுரையை கேட்கும் போது, அதாவது கேவலி அல்லது சுருத கேவலி ஆகிய சான்றோர்கள் வாயிலாக அறத்தை கேட்கும் பேறு பெற்ற உயிராக இருக்க வேண்டும். அந்த உயிருக்கு நற்காட்சி தோன்றும். தேசனாலப்தி என்றால் என்ன சொல்றாரு? கேவலி அல்லது சுத கேவலியின் பாத மூலத்தில் சென்று அவர்கள் கூறுகின்ற அறக்கருத்துக்களை கேட்டு, அந்த தேசனா என்றால் அவர்கள் சொல்லுகின்ற அறவுரையை, லப்தி என்றால் கேட்டு அறிந்திருக்கக்கூடிய, எப்போது இந்த பிரிவில் இருந்தாலும் எப்போது ஒரு தடவை, அது போல அறத்தை கேட்டு அதனால் அந்த அற உணர்வு ஏற்பட்ட அந்த நிலைக்கு பெயர் தான் தேசனாலப்தி. ஆக தேசனாலப்தி இல்லாமல் அறவுரையை கேட்காமல் எந்த உயிரும் நற்காட்சியை பெற முடியாது. மீதி எது பண்ணாலும் பண்ணாட்டாலும் நற்காட்சி தோன்றும். ஆனால் அறவுரையை கேட்கவில்லை என்றால் நற்காட்சி ஏற்படாது. ஆகையினால தேசனாலப்தியும் கட்டாயம் தேவை. அப்புறம் அவ்வாறில் அறம் கேட்பது மிக மிக அவசியம். இதில் என்ன சந்தேகம்? அடுத்தது பிரத்யோகலப்தி. அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்திற்குள் முக்தியடையும் பேற்றை பெறுவது பிரியோலப்தி எனப்படும். இதை காலலப்தி என்றும் அழைப்பர். இன்னொரு அடுத்த லப்தி பிராயோகிய லப்தி, காலலப்தின்னு அதுக்கு பெயரு. அந்த பிராயோகிய லப்தி என்றால் என்ன என்றால், நம்முடைய ஆயுள் அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்திற்குள் நம்முடைய நிலை, சம்சார நிலை, பிறவி நிலை முற்றுமாக முடிந்து நாம் வீடு பெற்று பெரும் தகுதியை பெறும் பொழுது, ஏனென்றால் சம்பந்த திருஷ்டி ஜீவன் அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்திற்குள்ளாக முக்தியை கண்டிப்பாக அடைந்துவிடும். அப்படிப்பட்ட அர்த்த புத்கல பராவர்த்தன காலத்திற்குள் நம்முடைய பிறவி சுழற்சி முடியும் நிலையில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு தான் நற்காட்சி ஏற்படும். அப்படிப்பட்ட கால வரம்பை அடைந்திருப்பது அதற்கு பெயர் காலலப்தி அல்லது பிராயோகிய லப்தி என்று சொல்லுவார்கள். அந்த தகுதியும் நற்காட்சி பெறக்கூடிய உயிருக்கு இருக்க வேண்டும். கரணலப்தி என்றால் என்ன? மித்யாத்துவ வினையும் சாரித்திர மோக வினையின் பிரிவான அனுங்கானுபந்தி கோபம், மானம், மாயை, உலோபம் என்னும் சாய வினைகளும் கேடு நிலையோ அல்லது கேடு தணிவு நிலையோ அல்லது துணி நிலையோ பெறுவது கரணலப்தியாகும். இந்த கரணலப்தியை பெற்ற ஆன்மா நற்காட்சியை பெறுவது உறுதி. மற்ற 4 லப்திகளும் அபகிய உயிர்களுக்கு கூட ஏற்படலாம். ஆனால் அந்நிலையில் நற்காட்சி ஏற்படும் என்று கூறுவதற்கு இல்லை. நற்காட்சி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்வது கரணலப்தி. இந்த கரணலப்தி ஏற்பட்டால் மட்டும்தான் நற்காட்சி பெற முடியும். மற்ற 4 லப்திகள் எல்லா உயிருக்கும் ஏற்படுறது கூட வாய்ப்புண்டு, அபவிய ஜீவனுக்கு கூட ஏற்படலாம். ஆனால் கரணலப்தி ஏற்பட்ட பிறகு நற்காட்சி கண்டிப்பாக தோன்றிவிடும். அந்த கரணலப்தி என்றால் என்ன? அதற்குண்டான முயற்சியை நாம் எப்போதாவது பெற்றிருக்கிறோமா, செய்திருக்கின்றோமா? இதெல்லாம் செய்யாமலே நாம சம்பந்திஷ்டி, நாம சிராவகன் எப்படி சொல்லுகிறது? அதனால் அந்த முயற்சி எப்போதாவது முற்பிரிவில செய்து அது தொடர்ந்து வந்தா அது ஓகே. ஆனால் அவ்வாறு இல்லை எனில் இப்பிறவிலே நாம் நற்காட்சி பெறுவதற்கு, கரணலப்தியை பெறுவதற்கு என்ன முயற்சி செய்தோம் பாருங்க. கரணலப்தினா என்னன்னு அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. மித்யாத்துவ வினையும் சாரித்திர மோக வினையின் பிரிவான அனந்தானுபந்தி கோபம், மானம், மாயை, உலோபம் என்னும் சாய வினைகளும் கேடு நிலையோ அல்லது கேடு தணிவு நிலையோ பெறுவது கரணலப்தியாகும். இந்த கரணலப்தியை பெற்ற ஆன்மா
நற்காட்சியை பெறுவது உறுதி. மற்ற 4 லப்திகளும் அபல்ய உயிர்களுக்கு கூட ஏற்படலாம். ஆனால் அந்நிலையில் நற்காட்சி ஏற்படும் என்று கூறுவதற்கு மித்யார்த்த வினை, சாரித்திர மோகனிய வினையினுடைய பிரிவாகிய அனந்தானுபந்தி, குரோத, மான, மாயா, லோபம் என்று சொல்லக்கூடிய 4 கஷாய வினைகள், இவைகள் கேடு நிலையையோ அல்லது கேடு தனிவு நிலையையோ அல்லது தனிவு நிலையோ உபசமமாகவோ ட்ரைவசமாகவோ ட்ராயகமாகவோ இருக்கும் போது அந்த நிலையை பெற்ற உயிருக்கு கருணலம் அதற்கான முயற்சி செய்யணும். அந்த முயற்சியால் அந்த கருணலப்தி ஏற்படும் பொழுது நற்காட்சி ஏற்படும். அதற்கு என்ன முயற்சி செய்யணும்? ஸ்ரீ புராணத்திலே இருக்கு. எப்படிப்பட்ட உயிர் எப்படிப்பட்ட முயற்சியை செய்தால் இந்த கருணலப்தியை அடைய முடியும்? மித்யாத்வத்தை ஒழிப்பதற்காகவும் அனந்தானுபந்தி, குரோதமான, மாயாலோப கஷாயங்களை ஒழிப்பதற்காகவும் எப்படிப்பட்ட முயற்சி எடுக்கணும்? இந்த பேரே நமக்கு வாயில நுழைய மாட்டேங்குது, இந்த பேரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம எங்க இந்த முயற்சி செய்திருப்போம் தெரியல. ஆக இந்த முயற்சியெல்லாம் செய்து மித்யார்த்த வினை அழிந்து அனந்தானுபந்தி, குரோதமான, மாயாலோபம் விலகி அதன் பிறகு ஏற்படுவதற்கு பெயர் தான் நற்காட்சி. அதுதான் உண்மையான நற்காட்சி. அந்த நற்காட்சியோடு இன்னும் வேற என்ன சொல்றார் பாருங்க. ஒரு ஐயம் தேவை, ஒரு ஐயம் தேவை. கரணலப்தியே நற்காட்சி முக்கிய காரணம் என்கிறீர்கள். அது ஏற்படும் போது நற்காட்சி கட்டாயம் தோன்றும் என்றும் கூறினீர்கள். அந்த கரணலப்தி வினையின் கேடு நிலை அல்லது கேடு தனிவு நிலை அல்லது தனிவு நிலையோடு தொடர்புடையது. அதற்கு ஆன்மாவாகிய நாம் என்ன செய்ய முடியும்? வினை எப்போது கெடுமோ, எப்போது தனியுமோ? நல்ல கேள்வி. இதை செய்யணும்னா ஆன்மா என்னன்னா, அது வினை எப்ப கெடுமோ, எப்ப தனியுமோ, எப்ப உபசமோ யாருக்கு தெரியும்? இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தேவர் கேட்கிறார். அதுக்கு இந்திரர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. நன்றாக கேட்டாய். ஒரு கேள்வி கூறுகிறேன் கேள். முயற்சியின்றி வினை தானாக கெடுவதில்லை. ஆன்மா தன்னையும் பிற பொருளையும் பிரிந்து அறிந்து ஆன்மாதான் நான் என்ற உணர்வை கொள்ளும் பொழுது இந்த கேடு தனிவு நிலைகள் எல்லாம் வினையில் நிகழும். நம் ஆன்மா முயற்சியின்றி தானாகவே நற்காட்சி தோன்றாது என்பதை நன்கு உணர்வாயாக. நல்லது அபி, சிம்மாசனம் ஆடணும். இப்பொழுது எப்படி ஏற்படும்? தானா வந்துருமா? தானா ஏற்படுமா என்றால் முயற்சி இல்லாமல் எதுவும் தானாக நிகழாது. நற்காட்சி கூட முயற்சி இல்லாமல் தோன்றாது. கேடு தனிவு நிலை எல்லாம் ஏற்பட வேண்டும் என்றால் முதலில் நான் தான் ஆன்மா, மீதி மற்றவை எல்லாம் புறப்பொருள். இந்த கொஞ்சம் வெயில கூட நம்மளால சகிக்க முடியல, அங்க போய் உட்கார்ந்துக்கிறோம். உடல் நம்ம உடல்ன்ற உணர்வு இருக்குது நமக்கு. ஆக உடல் வேறு ஆன்மா வேறு என்ற அறிவு முதல்ல வரணும். அந்த உணர்வு வராமல் நற்காட்சி பெற முடியாது. அந்த உணர்வு வந்த பிறகு ஆன்மாதான் நான் என்பதை அடைவதற்காக இந்த ஆன்மா என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றனவோ, உணர்வு பூர்வமாக சிந்தனை வடிவில் தியானம் வடிவிலே என்னென்ன முயற்சி எடுக்கிறதோ அந்த முயற்சிகளால் கர்மலப்தி பெறப்படும் போது நற்காட்சி ஏற்படும் என்று சொல்லி, அதனுடைய விரிவுகளை எல்லாம் இன்னும் நிறைய இருந்தாலும் நேரம் கருதி நற்காட்சிக்கு மட்டும் இப்ப விளக்கம் சொல்லியிருக்கோம். இதுக்கடுத்து இன்னும் நல்லறிவு நல்லொழுக்கம் எல்லாம் இருக்கு. அதை நேரம் வாய்க்கும் பொழுது இந்திர சபையிலே சர்ச்சை செய்வார்கள் என்று இந்திரன் இதோடு இந்த சர்ச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய சிம்மாசனம் ஆடுகிறது. எழுந்துருங்க, எழுந்துருங்க. நீங்க உட்காரு. அதை வச்சிருக்க மூடிடுங்க. அவன் மீண்டும் யோசிக்கலானால் ஏன் என்னுடைய சிம்மாசனம் ஆடுகிறது என்று. அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவுக்கு வருகிறது, ஆதிநாதர் அரசாட்சியை மேற்கொண்டு அவருடைய இல்வாழ்க்கை ஏறக்குறை 83 லட்சம் பூர்வம் முடிந்து விட்டது. இன்னும் துறவரத்துக்கு அவர் தயாராகவில்லையே. இப்பொழுது அவருக்கு துறவை மேற்கொள்ளக்கூடிய தருணம் வந்து விட்டது, அவருக்கு வைராக்கியம் ஏற்படக்கூடிய கால லப்தி வந்து விட்டது என்பதை உணர்கிறார். உடனே அவையோருக்கு சொல்லுகிறான், நாம் எல்லோரும் இப்பொழுது அயோத்தி மாநகருக்கு செல்வோம். ஆதி தீர்த்தங்கரர் வைராக்கியத்தை பெற இருக்கிறார் என்பதை அனைவருக்கும் அறிவித்து இந்திர சபை கலைகிறது.
சர்ச்சை எந்த பச்சை கல்யாணத்துல கேட்டீங்களா நீங்க? படாடவங்களாம் இருக்கும், ஆனா பச்சை கல்யாணத்துக்கு எது இருக்கணுமோ அது இருக்காது. வேற வழி தெரியல, இதுலதான் போத்த வேண்டியதாகுது.